Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 9. இந்த லெசனில் நான் பார்க்க போகிறது என்னென்னா பெயிண்ட் என்ற சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற ஃபைல் மெனு. ஓகேங்களா, ரைட், பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற இதுதான் ஃபைல் மெனு அப்படின்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ, ஓப்பன், சேவ், சேவ் ஆஸ், பிரிண்ட்டு, பிரிண்ட் ஃப்ரம் ஸ்கேனர், கேமரான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை பற்றி ஒவ்வொன்றா ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பொறுமையாக கவனிச்சுக்குங்க. நான் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமா நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் ஃபைல் மெனு அப்படின்றது எல்லா அப்ளிகேஷன்லேயும் வரும். A to Z எல்லா அப்ளிகேஷன்லேயுமே இந்த ஃபைல் டூல்ன்றது கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணுறதுக்கோ, இல்லை சேவ் பண்ணுறதுக்கோ, சேவஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொன்றுத்தையும் கிளியராக புரிஞ்சுக்குங்க. இந்த லெசனில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அடுத்தடுத்த லெசனில் இதை பற்றி இவ்வளோ ப்ரீஃபாக நம்ம பார்க்க மாட்டோம், சிம்பிளாக பார்த்து முடிச்சிருவோம். ஓகே, சும்மா ஏதோ ஒன்று கிரிக்கிட்டேன். ஓகேங்களா, எனக்கு இது வேண்டாம், நான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி புதுசாக செய்ய போகிறேன்னு வச்சுக்கோமே. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைல்குள்ளே போயிட்டு நியூ, அப்போது நியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இது ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். டூ யூ வாண்ட் டு சேவ் சேஞ்சஸ் டு அன்டைட்டில்டு? இந்த பிக்சரில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, இதை அப்படியே சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு டோன்ட் சேவ்ன்றதை கொடுத்துக்கிறேன். நான் சேவ், சேவ் ஆஸ், டோன்ட் சேவ், இது மூணுத்துக்கான விஷயங்கள் என்னன்றது நான் இன்னொரு லெசன் தனியாகவே கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். அப்போது நியூ அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் எதை கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்களோ அது க்ளோஸ் ஆகிட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும். அதுதான் லாஜிக். இப்போ நீங்கள் பெயிண்ட்ன்றதால புதுசாக ஒரு ஷீட், ஒர்க் ஷீட் நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ரைட், ரெண்டாவது என்னென்னா ஓப்பன். இது என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு அதை ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னா ஓப்பன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர் எங்கே இருக்குன்றது கேட்கும். எனக்கு இது வேணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த கோலா கரடி வேணும் அப்படின்னா கிளிக் பண்ண என்ன ஆகும், கோலா கரடி நமக்கு உள்ள டிஸ்பிளே ஆகும். ஓப்பன், எதை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்கோ அது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுக்குள்ளே ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் நாம் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா சேவ்ன்ற ஆப்ஷன். ரைட், நான் என்ன பண்ணுறேன், நியூ ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 ரவுண்டு போட்டு ஃபைல், நான் ஏதோ சம்திங் வரைஞ்சிருக்கேன், இதை சேவ் பண்ணி வை கம்ப்யூட்டரில். ஏன்னா நாம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதை சேவ் பண்ணி வச்சா தான் நாளைக்கோ நாளானிக்கோ நம்ம என்ன பண்ண முடியும், திரும்ப எடுத்து அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை திரும்ப அதை ரீகரெக்ஷனோ ட்ராயிங் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போது நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதை கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இங்கே இருக்கிற இந்த சேவ்ன்றதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட என்ன கேட்குதுன்னா, நான் சேவ் பண்ணுறேன், எந்த இடத்துல என்ன பேரில் சேவ் பண்ணுறோன்னு அங்கிட்ட கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்ன்றதை கொடுத்துட்றேன். உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிடிஇன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைவ்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பென்ட்ரைவ் மாதிரியோ சிடி மாதிரியோ ட்ரைவ் மாதிரியோ வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே கூட இங்கே காமிக்கும். அப்போது இங்கே நான் வரைஞ்ச பிக்சரை நான் என் பென்ட்ரைவில் தான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும். கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா இது உங்களோட பென்ட்ரைவில் ஸ்டோர் ஆகும். என்னோட லேப்டாப்பில் இப்போதைக்கு பென்ட்ரைவ் கிடையாது, ஹார்ட் ட்ரைவில் இருக்கிற ஸ்டோரேஜ்லேயே சேவ் பண்ண சொல்ல போகிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணி வை. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, டெஸ்க்டாப்பில் நான் பேர் கொடுக்குறேன் ABCDEF. அப்போது இந்த பிக்சரை கம்ப்யூட்டரோட டெஸ்க்டாப்பில் ABCDEF அப்படின்ற ஃபைல் நேமில் சேவ் பண்ணிட்டு சேவ். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கவனிங்க, சரிங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, என்னாச்சு, நான் வரைஞ்சது இங்கே இருக்குது. சரிங்களா, இப்போ நான் இது திரும்ப ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணலாம்,
இங்கே கூட ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அது பெயிண்டில் என்ன ஆகும், எடிட்டிங்குள்ளே போகும். ரைட். இப்போது சேவுக்கும் சேவ் ஆஸ்க்கும் என்ன வித்தியாசன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இதுக்குள்ளே வேறு சில கலர்ஸில் ஏதோ ஒரு கோடு ஒன்று போட்டுறேன். இப்போ நான் ஃபைல்குள்ளே போயிட்டு சேவ்னு கொடுத்தேன்னா டெஸ்க்டாப்பில் ஏற்கனவே அந்த பிளாக் கலர் சேவ் பண்ணி வச்சு இல்லைங்களா, ட்ராயிங் பண்ணி, அதுலேயே என்ன ஆகும், இந்த ரெட் கலரும் சேர்ந்து பேஸ்ட் ஆகிடும். சில சமயங்களில் நமக்கு அது மாதிரி தேவைப்படாது, ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ புதுசாக என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிவிடு அப்படின்னா சேவ் ஆஸ் ஜேபெக் ஃபைல் இதை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சேம் ஃபைல் நேம் எப்போவுமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எடிட் பண்ணதுக்காக எடிட், அப்போ ஏபிசிடிஎஃப் எடிட்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போது பழசு ஓப்பன் பண்ண இல்லைங்களா, அது அப்படியே இருக்குது. திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி சேவ் ஆஸில் தனியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணது எனக்கு தனியாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பென்ட்ரைவ் உங்ககிட்ட கொடுக்குறாரு, அதில் அவரோட ரெஸ்யூம் இருக்குது, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்காக சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போது நீங்கள் அவரோட ஃபைலையே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயே எல்லா கரெக்ஷனையும் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும், அவரோடது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் எல்லா சேஞ்சஸும் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ்ன்றதை கொடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உங்கள் ஃப்ரெண்டோட ஃபைல் அப்படியே இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் தனியாக ஒரு ஃபைலாகவும் சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? இதெல்லாமே சில ஃபைல்ஸ் உங்ககிட்ட கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் தான் அந்த நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும். இப்போதைக்கு இது வரைக்கும் புரிஞ்சுக்க. சேவ்னா நான் எதெல்லாம் புதுசாக டைப் பண்ணணும் அதெல்லாமே இருக்கிற ஃபைல்லே சேவ் பண்ணிடுன்னு அர்த்தம். சேவ் ஆஸ் அப்படின்னா நான் எதெல்லாம் புதுசாக டைப் பண்ணணும் இல்லை சேஞ்சஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே சேர்த்து தனியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். பிரிண்ட் அப்படின்னா நான் எதை டைப் பண்ணி வச்சுருக்கணும் அதை பிரிண்டடு. ஓகேங்களா? பேசிக் இவ்வளோ தான். அது பிக்சராக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பிடிஎஃப் ஃபைலாக இருக்கலாம், வேர்ட் ஃபைலாக இருக்கலாம், வேறு எந்த ஃபைலானா இருக்கட்டும். பிரிண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தா தான் பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் எடுக்க முடியும். அதுக்கு பிரிண்டரை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் பிரிண்ட் எடுக்க முடியும். அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டூல் தான் இந்த பிரிண்ட்ன்றது. ஃப்ரம் ஸ்கேனர் ஆர் கேமரா அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்கேனரையோ இல்லை கேமராவையோ கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது எனேபிள் ஆகும். கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது எனேபிள் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்கேனருக்குள்ளே ஒரு ஹார்ட் காப்பி, ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக மாற்றி கொடுக்கும். இது நீங்கள் இமெயிலுக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் அப்படியே வேற ஒருத்தரோட இமெயிலுக்கு அனுப்பிக்கலாம். அதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். நான் வரைஞ்சதை டெஸ்க்டாப்பில் பேக்ரவுண்டாக செட் பண்ணு அப்படின்னா இந்த டூல். நாம் ஒரு 2-3 ஒர்க் அவுட் பார்த்துட்டு அதை எப்படி பேக்ரவுண்டாக செட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதோட பண்புகள், அதோட சைஸ் என்ன, அதோட வித் என்ன டேட்டில் நம்ம அதை கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். கவனிச்சு பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா லாஸ்ட்டாக எப்போ சேவ் பண்ணேன்னா 7/2/2021 ஷார்ப்பாக இப்போ 11:42 மணிக்கு. இப்போ ஷார்ப்பாக 11:45 ஆகுது. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் என்ன, கலர் என்ன, பிக்சல் என்ன, வித் ஹைட், இதெல்லாம் டீட்டெயில்ஸுமே நமக்கு காமிக்கும். இதுதான் வந்து இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இமேஜை எப்போ கிரியேட் பண்ணாங்க, இந்த டேட் எப்போ, இந்த டேட் எப்படி இங்கே பிளேஸ் ஆகுனா கம்ப்யூட்டரோட டேட்டை தான் அது ஆக்சஸ் பண்ணும். அப்போது கம்ப்யூட்டரில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டு தான் அது என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற எக்ஸிட் அப்படின்னா ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ இதை அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னா எக்ஸிட் அப்படின்றதையும் கிளிக் பண்ணலாம். இங்கே இருக்கிற இந்த க்ளோஸ் பட்டனையும் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெயிண்ட் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஏதாச்சும் ஒன்று கிரிக்கிட்டு நியூ அப்படின்றத கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? நியூ அப்படின்னா புதுசாக ஒன்று எனக்கு க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் அப்படின்னா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி கம்ப்யூட்டர்லேயோ இல்லை சிடிலேயோ இல்லை பென்ட்ரைவ்லேயோ வச்சுருக்கேன், அதைத்தான் ஓப்பன் பண்ணி இப்போ மாடிஃபை பண்ண போகிறேன், எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஓப்பன்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். சேவ் அப்படின்னா இதை சேவ் பண்ணு அப்படின்றத ஒரு மீனிங்காக வரும். ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஃபைலில் சேவ் பண்ணிவிடு அப்படின்னாலும் சேவ் தான். சேவ் ஆஸ் அப்படின்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணது இப்போ நான் டைப் பண்ணது எக்ஸ்ட்ராவாக சேர்த்தது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிவிடு அப்படின்னா சேவ் ஆஸ் அப்படின்னு அர்த்தம். பிரிண்ட் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிரிண்ட்டு, இப்போதைக்கு உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கான தேவை இருக்காது, கற்றுக்கிட்டே வாங்க. நம்ம எம்எஸ் வேர்டில் வரும்போது ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி பிரிண்ட் எடுக்கணுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கேன் எப்படி பண்ணுறோன்றதும் அப்போ பார்க்கலாம். இமெயில் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சால் தான் அந்த இமெயில் அனுப்புறது எப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டெஸ்க்டாப்பில் நீங்கள் வரைஞ்சதை பேக்ரவுண்டாகவும் செட் பண்ணிக்கலாம். சில ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு சில டிராயிங்க்கான விஷயங்கள் அது செஞ்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். ப்ராப்பர்ட்டிஸ்னால் அது பற்றின விஷயங்கள். எக்ஸிட்னா ஓகே நான் முடிச்சுட்டேன், பெயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்றது அர்த்தம். இதை வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் வேறு சில விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ.